வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி ஈஸ்வரி அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து ஜாதகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. நேரத்தில் எனக்கு குரு காப்பாசருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க நம்ம நேயர்களுக்கும் வணக்கம். ஜாதகம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு நோய் நிலைகளை கண்டறிதல் அப்படிங்கிறது ஜாதகத்துல பாசிபிள் தானா? குறிப்பா எந்த கிரக இணைவுகள் இருந்தா நம்ம நோய்களை ஜாதகம் மூலியமா தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஜாதகத்துல ஒரு 7 கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த 7 கிரகத்தினுடைய தன்மைக்கும் தகுந்த மாதிரி நோய்கள் இருக்குதான் செய்யும். இப்போ சூரியன் பவரா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க வீட்டுல தலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். தலைவலி, அடிக்கடி தலைவலி வரும் பாத்தீங்களா? அவங்களுக்குலாம் சூரியன் பவரா இருக்கும். யாரெல்லாம் சூரியனுடைய பேர்கள் இருக்கோ அவங்க எல்லாம் பாத்துக்கலாம். தலைவலி வர்றது, கண்ணாடி போடுறது, அதே மாதிரி பல்லு சம்பந்தமா அடிக்கடி டாக்டர் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சூரியன்ற கிரகம் பவரா இருக்கும். ஒண்ணு ராகுக்கு இதோட தொடர்புல இருக்கும், இல்ல நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல பழைய வீடியோல பேசின மாதிரி இந்த குறிப்பிட்ட இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த தலை தொடர்பான, பல் தொடர்பான, கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில போறப்போ வரும்போது பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கீழே விழுந்தா தலையில அடிப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. சும்மா நாங்க வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தா கீழே விழுந்தா தலை அடிபட்டுச்சு, மாறி ஆயிடுத்து, அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதோட நோய் தாக்கம் தெரிஞ்சது, மூளை நரம்புல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா, சூரியன் பவரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்துல நோய் கண்டறிதல் பத்தி நம்ம பேசும்போது இந்த பரம்பரை சார்ந்த நோய்களை நம்ம நிறைய பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும்னா இப்ப நிறைய பேருக்கு கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத ஜாதகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பா மேம். இப்போ இந்த சனி வக்ரம் இருக்கு, சனி பவரா இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு பரம்பரை சார்ந்த நோய்கள் வர்றதை பார்க்க முடியுதுங்க. இதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன், புதன், சனி இந்த கிரக அமைப்புகள் இணைவா இருக்கும். இப்போ இந்த கிரக அமைப்பு இணைவு இருந்துச்சு ஒரு ஜாதகத்துல 1, 5, 9லயோ அல்லது ஒரே கட்டத்திலயோ இணைவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு கேன்சர் தொடர்பான தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து கூட கனெக்ட் ஆகும் பாத்தீங்களா? சப்போஸ் இந்த 1, 5, 9ல வேற ஏதாவது ஒரு கிரக இணைவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வயிறுல கேன்சர் ஆகோ, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கோ அந்த நபருக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளாகவும் பார்க்கலாம், எந்த உறுப்புன்றதையும் நம்ம பார்க்கலாம். இதே செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இந்த போன் சம்மந்தப்பட்டதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுக்கு அந்த த்ரோட்டு, மூக்குல இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் தொடர்பு உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த இடங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த சூரியன், புதன், சனி இணைவு இருந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட வீட்டில் யாருக்காவது நோய் இருந்து அதுக்காக தொடர் மருத்துவம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க ப்ரிகாஷனா முன்னாடியே அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சுக்குவாங்க. அதை என்ன நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து மருத்துவம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் பிஃபோரா எடுத்துட்டாங்க அப்படின்னா உணவு முறைகள்ல இருந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஓகே. இந்த மாதிரி பரம்பரை சார்ந்த வியாதிகள் இருக்கும்போது நம்ம முன்னாடியே அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு. இப்ப எப்படி நம்ம சுகர் பாக்குறோம், இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல சுகர் இல்லாத ஆட்களே கிடையாது. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த சுகர்ன்றது ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது. பிரெக்னன்சிலே பார்க்கும்போது இல்லைங்க, குழந்தை கன்சீவா இருக்க டைம்லேயே எங்களுக்கு சுகர் இருந்தது, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது டெலிவரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த சுகர் எப்படி நம்ம அம்மாவுக்கு இருந்தால் நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்துல யாருக்காவது கேன்சர் நோய் இருந்தது அப்படின்னா அடுத்த வரப்போற ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்போ வரைக்கும் தெரியும்? இப்போ ஜாதகம் பார்க்குறோம், ஒரு 5 வயசு பையனுக்கு நம்ம பார்க்குறோம், சும்மா எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டு என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா ஜாதகம் மோஸ்ட்டாக 10 வயசு கீழே நாங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டோம். அதுக்கு மீறி ஏதோ ஒரு படிப்புக்காகவோ உடல்நல பிரச்சனைக்காகவோ என் குழந்தை பேசவே இல்லை அதுக்காக நாங்கள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு அந்த பேசவே இல்லைன்ற தன்மை உங்கள் வீட்டில் யாருக்கும் இருக்க மாதிரி தெரியுதே, இந்த குழந்தை கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கு, ஆட்டிசம் சைல்டு மாதிரி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் வீட்டில் யாருங்க பேசாமல் இருந்தா, ஏதாவது கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக இருந்தது யாரு? என்னோட மாமா இருந்தாங்க அப்படி. அப்போ அந்த தாக்கம் இந்த குழந்தைக்கு இருக்கலாம். இப்போ அவங்களுடைய தன்மையில் அந்த ஃபேமிலியில் ரிலேட்டடில் இது கனெக்ட் வீட்டில் கொண்டு வந்துடும். இப்போ ஒரு குழந்தைக்கு பேச்சு திறன் எந்த அளவுக்கு குறைபாடாக இருக்கும், இப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகம் 10 வயசுல பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதே ஒரு 23, 25 வயசு கிட்ட இந்த பையனுக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட அந்த சிம்டம்ஸ் தெரிய வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அது அப்போதைக்கு சொல்ல முடியாது இல்லையா, எந்த காலகட்டம் இருக்குல்ல. அப்ப எடுத்தோடனே ஜாதகம் இந்த இணைவு இருந்தால் நம்ம பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காலகட்டம் வர்றது போது கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகே. இப்போ கேன்சர் பத்தி நம்ம பேசும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளை நீங்க பாத்திருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க மேம். இந்த மாதிரி நிறைய ஜாதக அமைப்புகள் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்தவங்க, அவங்க ஃபேமிலியில இருந்தவங்க நிறைய பேருடைய ஜாதக அமைப்பு பார்த்துருக்கேன். இந்த சூரியன், புதன், சனி காம்போ ஏதோ ஒரு வகையில கனெக்டிவிட் ஆகும். நான் கேட்டிருக்கேன், உங்களோட உறவுகளில் யார் இருந்தா அப்படின்னா எங்க அக்கா இருந்தாங்க,
எங்க பெரியம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்து இறந்துருக்காங்க, எங்களுடைய தாத்தாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே வந்து தைராய்டு இதுக்குமே அதனுடைய தாக்கம். இதுல ஒரு சில மருத்துவ முறைகள் இருக்குங்க. இப்போ லங்ஸ்ல வந்து தண்ணி சேர்ந்துக்குது அப்படின்னா இது கூட சந்திரன் நினைவு இருக்கும். அப்போ அது அந்த மாதிரி ஒரு சூரியன் புதன் சுக்கிரனோட இந்த சந்திரன் நினைவு 1, 5, 9 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நுரையீரல் ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இது எங்க அப்பாவுக்கு இருந்தது, எனக்கும் தொடருதுன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாம இந்த இதய தொடர்பான பிரச்சனைகள், அதே மாதிரி வீசிங், அடிக்கடி ரொம்ப வீசிங் வர்றதுக்கான தொந்தரவுகள், இதெல்லாம் வந்து இந்த சந்திரனுடைய கனெக்டிவ்ல வரதை பார்க்க முடியும். அவங்களாம் வந்து தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நோய் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி நீங்க சொன்னீங்க. ஜாதக அமைப்பு பார்க்கும்போது சில பேருக்கு வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும், ஆக்சிடென்ட் ஆயிடும். இது வந்து நம்ம தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதற்கான காரணம் என்ன? இதற்கான கிரக நிலை என்ன மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரியான பிரச்சனைகளை அடிக்கடி நேரிட வேண்டியதா இருக்கும்? சனி, செவ்வாய், சந்திரன் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இவங்க ஃபேமிலியில ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, இவங்களுக்கு தொடர்றது. இது இல்லாம எங்கெல்லாம் பயணத்தின் போது இவங்க வந்து கொஞ்சம் நட்பு வட்டாரங்களா போவாங்க, இல்ல நம்ம ஹில் ஸ்டேஷன் போலான்னு நாங்க போனோங்க, தண்ணியில விழுந்தா இப்படியே இறந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி. எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து தான் போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தது, திடீர்னு அந்த பையனை மட்டும் அடிச்சுட்டு போச்சுன்னா அந்த பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக அமைப்பில் அந்த கிரகம் இருக்கும். செவ்வான்ற கிரகம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, செவ்வாய் சந்திரன் புதனுடைய கனெக்ட். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி தண்ணியில் விழுந்து இறந்து போகணுன்ற தன்மை இருந்திருக்கும். அப்படின்னா தான் அந்த பையனோட ஜாதகத்திலே அந்த அமைப்பு காட்டும். பொதுவாக அந்த புதன் வக்ரம், புதன் விளிம்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணியில் இறந்து போகிறது அதுக்கான தன்மைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி பயணத்தின் போது திடீர்னு எதிர்பாராத ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல, அவங்களுக்குலாம் செவ்வாய் விளிம்பு, செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு கால் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பைக்லேருந்து விழுந்தா அப்படியே வந்து கால் மட்டும் எலும்பு பிளைட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுருவாங்க. அவங்க எல்லாம் அந்த செவ்வாய் டேமேஜாக இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் காய் கட் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு என் கை மட்டும் அறுத்துருச்சு, மிக்சியில் விட்டேன், கையை அறுத்து சுற்றிடுச்சு அப்படின்னு இந்த நுனி விரல்கள் இருக்கு இல்லையா, அதை அடிப்படுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்போ இதை பிரச்சனைன்னு பார்க்குறோம்ல, இதுலேயே வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. விரல்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்து அதன் மூலமாக பணம் வரும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா தீரும். ஆமாம், இப்போ பரம்பரை சார்ந்த சொத்துக்கள் வரலாம், இல்லை நம்மளுடைய ஏதோ சொத்து ரொம்ப நாளாக விற்கலைங்க அப்படின்னா இவங்களுக்கு கையில் அடிபட்டு இருந்துச்சுன்னா அதை கேட்கலாம், என்னங்க வீடு ஏதாவது லேண்டு விற்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, முடிய போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இந்த விரல் நுனி விரல்கள் அடிபட்டிருந்தா அதுக்கான தன்மைகள் பார்க்க முடியும். சில ஜாதக அமைப்பு பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டா கல்யாணம் ஆயிடும் அப்படின்றத நம்ம எப்படி கெஸ் பண்ணலாமா? அவங்களுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சனி சுக்கிரனுடைய இணைவு இருந்ததுன்னா கல்யாணம் ஆயிடுங்க. சில பேருக்கு வந்து சொல்லுவோம், நீங்க ஏதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இப்போ போகணும், நீங்க பேசுறீங்களான்னு கேட்போம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஏதாவது போற மாதிரி பிளான் இருக்கீங்களா, இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? ஆமாங்க, இப்போதாங்க போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. நீங்க போய் யானை பார்த்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கூட சரி, சில பேர் வந்து நீங்க போய் இது யானை இந்த மாதிரி ஏதாவது பொம்மைகள் வாங்கினீங்களாங்க, அதை வாங்கிட்டு உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்களா? ஆமாங்க, இது நடந்தது அப்படின்னு. யானை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய விஷயம் மேம்? இது கிட்டத்தட்ட இந்த குருவினுடைய நிலைதான் மேம். இப்போ திடீர்னு வந்து சிலவங்களுக்கு வந்து வீடு வாங்கணும், இல்ல நாங்க புது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்ல சொந்த வீடு கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம், இப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம் மேம்? இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரன்ற கிரகம் வந்து பவரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனியினுடைய பார்வையோ குருவினுடைய பார்வையோ படும்போது இவங்களுக்கு கண்டிப்பா இடமாற்றத்தை கொடுக்குது. இந்த சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் கூட செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லோன் போட்டு வாங்குவார். இல்ல சுக்கிரன் பவரா இருந்தது அப்படின்னா மொத்தமா கேஷ் கொடுத்து முடிப்பாரு. அந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்துருதுங்க. இதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா மாத்திருவா அப்போ இதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுக்கணும்னா, இவர் எங்கேயாவது வீடு வாங்க போறாருன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போகும், அம்மாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா போவாங்க. இல்லைன்னா அவங்க இருக்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப் எல்லாம் அடைக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓகே, அடுத்த இடம் மாற போறாங்க, வீடு கட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி பையன் வெளிநாடு போகும்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாம கிரிட்டிக்கல் போயிட்டு தான் வருவாங்க. ஓகே. ஸோ இது மாதிரி சில செடிகள் வீட்டுல இருந்தாலும் அதுவுமே நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பேசுறீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். இப்போ ஒவ்வொரு செடியினுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா துளசின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்றது. நீங்க நிறைய பார்மசிலாம் பார்ப்பீங்க, பார்மசிலாம் துளசி பார்மசின்னு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அந்த போர்டே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக தான் இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களாகவும் போகிறது. அப்போ இவங்க இந்த புதன் கிரகம் இந்த பேர்கள் இருந்தது அப்படின்னா அவங்களாம் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம்.
இப்ப துளசி செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது புதன் ஆதிக்கம் பெற்றது. அப்ப அவங்க இந்த துளசியின் பேர் இருந்தா கண்டிப்பா அவங்களாம் லவ் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இது இல்லாம இந்த ஒரு வீட்டுல வந்து தென்னை மரம் வச்சு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென்னை மரம், அந்த செடி கொடிகள்லாம் இருக்கும், வெத்தலை கொடி, இந்த மாதிரிலாம் இருக்கும். யார் வீட்லயும் வளர்த்து நம்ம வீட்டுல அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அப்படியே இலதரைகள் விழுந்தா கூட சரி, ஒண்ணு அந்த வீட்டுல குழந்தை பிறப்பு பிரச்சனை இருக்கும், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லையா கண்டிப்பா வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, ஏதோ ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும். இல்லீகல் அஃபேர் வர்றதுக்கு கூட இது ஒரு காரணமா இருக்கும். இந்த கொடிகள் வீட்டுல வளர்த்து தென்னை மரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான தன்மைகள் வெளிப்படுதும் ஏதோ ஒரு வகையில. ஒண்ணு இல்லை, ஒரு வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்கும், வாடகைக்கு விட்டுருக்காங்க, அந்த வீட்டுல தென்னை மரம் இருக்கு, அந்த வீட்டுல வந்து தம்பதியருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு குழந்தை பிறப்பு பிரச்சனை இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு பையன், அந்த ஓனரோட பையன் இருப்பான், திடீர்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பான். நாங்க கீழே இருக்கோங்க, நாங்க மேல இருக்கோம். அந்த பையனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி, குழந்தை இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த கீழே இருக்க அவங்க ஹவுஸ் ஓனர் பையன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடும். இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கறது வந்து இந்த தென்னை மரம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற தன்மையை சொல்ல முடியுது. ஓகே, இந்த கொடி சார்ந்த விஷயங்கள் செடிகள் வைக்கும் போது என்ன மாதிரியான தாக்கம்? பொதுவாக இந்த தாமரை இந்த மாதிரியான பேர்கள்லாம் இருக்குல்ல, இப்போ இவங்க சுக்கிரன் பேர் இதெல்லாம் வந்து, அதே மாதிரி செவ்வாய், இந்த ஜெயந்தி, இந்த மாதிரி பேர்கள் இருக்கும்போது இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றதெல்லாம் இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் கொடுக்குது. இப்போ கணவன் மனைவி உறவு வந்து கட் பண்ணுது. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். இதெல்லாம் வளர்ப்பு வீட்டுக்குள்ள தானா யாராவது கிஃப்ட் கொடுத்து கூட உள்ள வருது, செடி கொடிகள் வந்து வித்தியாசமான கொடி வளர்க்குற மாதிரி வருதுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துக்க வேணாம்னு சொல்லல, பட் அது வரப்போதுனா கொஞ்சம் கவனமா இருங்க. இது வந்து திடீர்னு ஒருத்தவங்க நாய் வளர்க்க கூட வந்து கொடுப்பாங்க கையில, எனக்கு பர்த்டேக்காக கொடுக்குறேன், அவருக்கு உயிருள்ள ஜீவனை வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அடுத்தவங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை பெருசா காத்துருக்கு. ஓகே, நாய் வீட்டுல வளர்க்கறதுனாலயும் தாக்கங்கள் இருக்கு மேம்? கண்டிப்பா மேம். செவ்வாயினுடைய ஆதிக்கம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு? அது நல்லதா கெட்டதா அதை முதல்ல சொல்லிடுங்க. இல்ல மேம், இது வந்து கெட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தாதான் ஒருத்தவங்களால நாய் வீட்டுக்குள்ள வரும். அந்த நாய்கிட்டேயும் வளர்த்துட்டு அந்த நாய்கிட்டே கடி வாங்கணும். இல்ல அந்த இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு கணவன் மனைவியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் வந்துருது. அவங்கவுங்களுக்குள்ள ஒரு ரகசியங்கள் இருக்கும். ஒரு நாயின்னு உள்ள வருது அப்படின்னா நம்ம யதார்த்தமான ஒரு ஜீவனா பார்க்கிறோம். பட் இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு நாய் உள்ள வரும். அப்போ இதெல்லாம் சரி. அடுத்து வந்து ஃபேமிலியில பெருசா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும். இப்போ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெட்ஸ் வளர்க்குறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து ஃபேமிலியை கொஞ்சம் நல்லா பார்த்து இருந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். ஓகே, அந்த பெட்டு இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்குமா? இல்ல அதுக்கப்புறம் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கு? ஒண்ணு நோயை கொடுக்கும், இல்லைன்னா கணவன் மனைவி உறவை பிரிச்சு விட்டுரும். ஏதோ ஒரு வகையில வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலையை செஞ்சிருமோ. அதே மாதிரி பார்த்தோன்னா மேம், இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்கேயோ அடிபட்டுச்சு, முகத்துல கீரல் விட்டுருக்கும், அது மாதிரிலாம் ஏதோ ஒரு வகையில புருவத்திலேயோ கண்ணத்துல ஏதோ ஒரு வகையில வந்து முகத்துல தழும்பு இருக்கும். அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மச்சான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்டான்ற மாதிரி தூக்கிட்டு வந்து ஒரு நாயை கொடுத்து வளர்த்து, அவங்களுக்குலாம் வந்து செவ்வாய் பவராக இருந்தால் மட்டும்தான் முகத்தில் வெட்டு தழும்பு வரும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பைக் ரேசர்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி எங்கே துருன்னு ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி முகத்தழும்புகள் இருக்கும். முகத்தில் தழும்புகள் இருக்கா? ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அட்வைஸ் அப்படின்னா, திருமண வாழ்க்கை பிரச்சனையாக வரப்போறது கவனமா இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க லேட் மேரேஜ் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, காதல் ஜோதிடர் அப்படிங்கறத கடைசியா ஒரு தடவை அழுத்தமா சொல்லிட்டீங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.